எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுண்டைக்காய் செடி தாங்க. இந்த செடிகள் இங்கே இருந்தாலும் அந்தளவுக்கு நிறைய காய்கள் வைக்கலைங்க. அந்த சைடு கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனாலயே என்னென்னு தெரியல, கொஞ்சம் கம்மியாக தாங்க பிடிச்சிட்டு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு வெயில் அடிக்கிற இடத்துல தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2-3 செடிகள் முளைச்சிருந்ததுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துலையுமே வந்து நடவு பண்ணி விட்டுருக்கேன். அதுவுமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி இந்த செடிகள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் ஓரளவுக்கு இருந்ததுங்க. அதெல்லாம் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். சுண்டைக்காய் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் எடை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு செடி வச்சு விடுங்க. எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்களுமே இருக்குங்க. சளி, ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் பிடிக்கல அப்படின்னா கூட கொஞ்சமாவது அதை வந்து உணவில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக இந்த சுண்டைக்காய் கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம வத்தல் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி நமக்குமே செடியில் ஓரளவுக்கு அறுவடை இருந்துச்சுங்க. நம்மளும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு சுண்டைக்காய். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மொச்சை செடி தாங்க. இந்த செடியில் இருக்கிற மொச்சையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல்லாக நிறைய காய்கள் காஞ்சிட்ருக்கு. இதையெல்லாம் தனியாக நம்ம வந்து அறுவடை பண்ணி இன்னும் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலான் இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பச்சை மொச்சை இருக்குங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த பாம்பை இங்கே பார்த்ததுலேருந்தே இந்த செடிக்கிட்ட வரும்போதெல்லாம் அதே ஞாபகம் தாங்க வந்துட்டுருக்கு. செடிகளுக்கு தண்ணி விடும்போதும் சரி, காய்கள் அறுவடை பண்ணோம் அப்படின்னா அந்த ஞாபகம் தான் வந்துட்டுருக்குதுங்க. என்ன வந்தாலும் சரி நம்ம மொச்சை அறுவடை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தான் நம்மளும் இந்த செடிகள் அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து செடிகளில் எல்லா காய்களும் காய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் சீக்கிரமாகவே இருக்கிற காயெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த செடிகளெல்லாம் பிடுங்கிட்டு இந்த இடத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலான்ட்ருக்கோம். எனக்கு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு குழம்பு ரொம்பவே பிடிக்குங்க. இப்போல்லாம் கொஞ்சம் கல்யாண விசேஷங்கள்லையெல்லாம் கொஞ்சம் பாரம்பரிய பழைய உணவுகள் வந்து அப்படியே கொஞ்சம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போன ஒரு திருமணத்தில் நைட் டைம் வந்து விதவிதமாக ஃபுட்டு இருந்துச்சு. நிறைய வெரைட்டியான தோசை அப்படின்னு சூப்பராக இருந்தாலுமே ராகிக்களியும் இந்த மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பும் வச்சுருந்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஐட்டம் மட்டும் அந்த கல்யாணத்தில் மறக்காமல் சொல்ல முடியுது அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. கொள்ளு ரசமும் இப்போல்லாம் ஒரு சில கல்யாணத்துலேயும் பார்க்க முடியுதுங்க. சிறக விரையில் நம்ம வந்து விதைக்காக விட்டிருந்த ஒரு சில காய்கள் எல்லாம் இப்போது காய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதையும் நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கலாம். அது கூடவே இன்றைக்கி காய்களும் நிறையா இருக்குங்க. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அறுவடை வீடியோலாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஒரு க்ரீன் ஹார்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கமெண்ட்லேயும் போட்டு விடுங்க. இந்த சிறகவரை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த சிறகவரை டேஸ்ட்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் இதில் வேறு ஒரு சில உணவுகள் வந்து செய்து பார்க்கலான்ட்டு இருக்கேங்க. அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னா அதையும் வீடியோவில் வந்து காட்டுறேங்க. நம்ம ஒரு சில செடிகள் வைக்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு வராதுங்க. சில நேரத்தில் செடி நல்லா வந்தாலுமே அது வந்துட்டு நம்ம அவரைக்காய் செடி மாதிரி அப்படியே இருக்கும். பெருசாக காய்கள் வந்து கொடுத்துருக்காது. நமக்கு ஒரு சில செடிகள் வந்து நல்ல அறுவடை கொடுக்கும்போது இந்த செடி வச்சதுக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். அந்த மாதிரி இந்த டைம் வந்து எனக்கு சிறகவரையுமே வந்து சொல்லலாங்க. நல்ல ஒரு அறுவடை அப்பப்போ கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி டமாட்டோ வரையும் அப்படி தாங்க. கத்திரிக்காயும் நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் இப்போது செடிகள் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த செடிகள் இப்போதைக்கு நல்லா அறுவடை கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். விதைக்காக விட்டிருந்த காய்களையும் நம்ம இப்போ பறிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அறுவடை பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சில பெருசாக இருந்த காய்கள் வந்து அப்படியே மறுபடியும் வந்து விதைக்காக விட்டுட்டேங்க. அதை வந்து பறிக்கலை. அப்படியே பப்பாளி மரத்துலேயும் இன்றைக்கி கொஞ்சம் காய்கள் இருக்குங்க. அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த ஒரு மரத்தில் மட்டும் ஒரு 3-4 காய் கொஞ்சம் கலர் மாறின மாதிரி இருக்குங்க. அதை நம்ம இன்னும் பறித்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பழுத்துக்குங்க. அதை தான் பறிச்சிட்ருக்கோம். மற்ற மரங்களெல்லாம் இந்த மரத்தை விட ரொம்பவே ஹைட்டும் போயிருச்சுங்க. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா ரெட் லேடி பப்பாளி வெரைட்டி தாங்க. இந்த பழம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, சுண்டைக்காய் செடிகள் எடுத்து வேறு இடத்துல நடவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி தாங்க இது. இந்த செடியிலலாம் இப்போ அப்படியே காய்களுமே வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. கத்திரிக்காயும் இன்றைக்கி அறுவடைக்கு இருக்குங்க. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3-4 ரகங்கள் கத்திரிக்காய் செடி வச்சதுக்கப்புறமா இப்போ ஏதாவது ஒரு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அறுவடைக்கு வந்துகிட்டே இருக்குங்க. தொடர்ந்து அறுவடை கிடைக்கிறதால நம்மளும் வந்து அடிக்கடியெல்லாம் இதை சமைக்கவும் முடியாதுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம். மீறி போச்சு அப்படின்னா இடையில வேணால் கொஞ்சம் இன்னொரு டைம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நிறைய வந்து அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கும். அப்படிங்கிறதால
முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் எடுத்துக்க பார்க்குறோம். இதில் நிறைய காய்கள் வர்றதால அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்றதுங்க. நம்ம இந்த டைம் ஒரு கத்திரிக்காய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டைம் வேறு வச்சுட்டு பக்கத்தில் கொடுத்துட்றது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கீரைகள் வந்து போட்டு விட்டுருந்தேங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலேயே காட்டியிருப்பேன். அதில் வந்து நம்ம சிறுக்கீரை தாங்க அறுவடை பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். அரைக்கீரை பாருங்களேன், நல்லா இருக்குங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கீரை கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே அறுவடை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி அறுவடை பண்ணலாங்க. நாங்கள் இந்த டைம் வந்துட்டு தோட்டத்துக்குள்ளேயும் வேலை இருந்ததால் காலிஃப்ளவர் அறுவடை பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள் இருந்துகிட்டே இருந்ததுங்க. இந்த சைடு வந்து பெருசாக கவனிக்கிறக்கே டைம் இல்லாமல் போச்சு. இந்த கீரையும் அப்படி தாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சின்னதாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. திடீர்னு நம்ம ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வளர்ந்துருங்க. அந்த மாதிரி தான் நம்ம அப்பப்போ பார்க்கும்போது டக்குன்னு வளர்ந்துரும். கீரை உடம்புக்கு நல்லது. அதை வந்து நம்ம கடைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னாலுமே தொடர்ந்து அடிக்கடி செஞ்சோம் அப்படின்னா அதுவும் வேண்டான்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நல்லதெல்லாம் பிடிக்கலன்னு தாங்க சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கெல்லாம் அடிக்கடி வறுத்து கொடுத்தோம் அப்படின்னாலும் வேண்டாங்கிற பேச்சே வராது. கீரை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம கடைஞ்சிட்றதுங்க. கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் பொரியல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வறுத்ததுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாயிருங்க. இதுக்கு சின்ன வெங்காயம், தேங்காய் துருவலெல்லாம் கொஞ்சம் கூட போட்டாலுமே ஓரளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பொரியலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் கீரை கிடைக்கிறத பொறுத்து தான் அதை வந்து கடைஞ்சிக்கிறது, பொரியல் பண்ணிக்கிறதுங்க. இந்த வாழை மரம் நம்ம வந்து ரஸ்தாளி அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சது தாங்க. அது கடைசியில் மாறிடுச்சு, மொந்தன் வாழைன்னு சொல்கிறாங்க. அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த காய்களையாச்சும் அடிக்கடி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாங்க. ரஸ்தாளி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே அசால்ட்டாக கண்டுக்காமையே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் இதில் ஒரு சில காய்கள் இன்றைக்கி அறுவடை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி காய் அறுவடை பண்ணி என்ன பண்ணுறது, இந்த தாரையே வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு நல்லா இதாகிருச்சுங்க, இனி விட்டோம் அப்படின்னா பழுத்து போயிடாதனால சரி தாரையே வெட்டிக்கலான்னு எடுத்துகிட்ருக்கோம். இந்த வாழைக்காயெல்லாம் ஒரு சிலர் கொஞ்சம் கேஸ் அப்படிங்கிற மாதிரியே அதை வந்து தவிர்ப்பாங்க. ஆனால் வாழைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து நல்லதுங்க. இப்போ ஒரு சிலரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து பிஞ்சு வாழைக்காயாக இருக்கும்போது பொரியல் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தாருமே நல்லா இருந்துச்சுங்க. இதில் வந்து நம்ம ஒரு சீப்பு வந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டோம். அப்படியே முள்ளங்கியும் கொஞ்சம் அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக இந்த பொரியல் தட்டை செடி, இது வந்து தானாக முளைச்சது தாங்க. பச்சை கலரில் வரக்கூடிய காய். இதுலேயே நம்ம இப்போ வந்து சிவப்பு கலர் பொரியல் தட்டை நடவு பண்ணியிருக்கோங்க. அது கூடிய சீக்கிரம் நமக்கு அறுவடைக்கு வந்துடும். இந்த பொரியல் தட்டையும் நம்ம சில நேரம்லாம் அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா முத்துனாலும் அந்த விதைகள் வந்து நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை வந்து நம்ம வேக வச்சு ஒரு சுண்டல் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அந்த விதைகளை வச்சு நம்ம நிறைய விதமாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. அதனால் இதில் வந்து எதுவும் நமக்கு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நல்லா பச்சைக்காயாக பொரித்தோம் அப்படின்னா பொரியல் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பச்சை மிளகாய் செடி தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகாயும் அறுவடை பண்ண போகிறோம். நான் வந்து சமையலுக்கு பச்சை மிளகாய் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்க. சரி இன்றைக்கி கீரையெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கிறதால பச்சை மிளகாயும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். கீரைக்கு அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஒரு சிலதுக்கு சில நேரம் போடணும் அப்படின்னு தோணுன்னா அறுவடை பண்ணுவேங்க. மற்றபடி எல்லா நேரமும் வந்து போடுறதில்ல, வர மிளகாயே யூஸ் பண்ணிக்குவேன். ஏதாச்சும் ஒரு சில நாள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உப்புமாக்கு போடலாம் அப்படின்னு தோணுங்க. அந்த மாதிரி தோணும்போது கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்றபடி வர மிளகா தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த பச்சை மிளகா அறுவடையோட நம்மளோட அறுவடையும் முடிவுக்கு வரப்போகுதுங்க. வாங்கி இன்றைக்கி நம்ம என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரைங்க. அது கூட அப்படியே நல்லா மொச்சை, சுண்டக்காய், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா, முள்ளங்கி, கொஞ்சமாக பொரியல் தட்டை, கத்திரிக்காய் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோங்க. சிறகவரையும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்பாளி பழங்கள், சிறகவரை விதைகள், பழத்தாறு அப்படின்னு ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சு. இந்த வீடியோ அறுவடையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.